அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று முதல் தொடங்குகிறது. வருகிற 28ஆம் தேதி வரை 25 நாட்கள் வரை இது நீடிக்கிறது. இந்த நாட்களில் சாதாரண நாட்களை விட வெப்பநிலை 100 டிகிரியை எட்டும். அக்னி நட்சத்திரத்தால் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படும் என்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் நடமாட வேண்டாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக அதிக அளவு தண்ணீர் குடிப்பதுடன் ஐஸ் சர்பத், தர்பூசணி உள்ளிட்ட பழ வகைகளை அதிகம் சாப்பிட வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட 14 MBBS மாணவர்களின் சேர்க்கை ரத்து செய்து தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 26 மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற நியாயமற்ற வழிகளை நாடியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிவு சர்ச்சையில் ஈடுபட்டதாக கூறப்படும் 215 தேர்வர்களின் சேர்க்கையை விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நீட் முறைகேடு வழக்கை விசாரித்து வரும் மத்திய புலனாய்வு அமைப்பின் கண்டுபிடிப்பு அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்தியஸ்த சட்டத்தின் கீழ் உள்ள தகராறு தீர்க்கும் வழிமுறை கிராமப்புறங்களுக்கு திறம்பட விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்திய மத்தியஸ்த சங்கத்தை தொடங்கி வைத்து முதல் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கிராமங்களில் ஏற்படும் மோதல்களை மத்தியஸ்தம் செய்து வைத்து தீர்க்க பஞ்சாயத்துக்குள் சட்டப்பூர்வமாக அதிகாரம் வழங்க வேண்டும் என்றார். மத்தியஸ்தம் என்பது பரிசீலனையில் உள்ள குறிப்பிட்ட வழக்கில் மட்டுமல்லாமல் பிற வழக்குகளிலும் நீதி வழங்கலை விரைவுபடுத்த உதவும் எனவும் இது நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளையும் அவை ஏற்படுத்தும் சுமையையும் குறைக்கும் என்றும் குறிப்பிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.